இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாப சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமா, என்ன எதுக்குங்க இது போடுறதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு அழுக்குறீங்க? கையில காதல எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு என்ன இது நகை கடைக்கு இது பண்ற மாதிரி நியூலி மேரிட் கப்பிள்ல அதனால நம்ம வந்து இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் அவங்க எங்க வீட்ல இல்ல செஞ்சிருக்காங்கன்னா போட்டுக்கிட்டு வெளியே கூச்சமா இருக்கு எனக்கு. வரதட்சணை பத்தியே பேசக்கூடாது. நான் கேட்க நீங்களா போடுறேன்னு மாப்பிள்ளைக்கு போடுறேன்னு போட்டுட்டு என்ன இப்ப வந்து போடுறதுன்னா வருத்தப்படுவாங்க. சும்மா அப்படி கையை நீட்டி இப்படி 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 ஆட்டுறதுக்கு என்ன போட்டுருக்கேன்னு காமிக்கிறீங்க எல்லாருக்கும். கூப்பிடுங்க ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். நேத்தா நீ இவ்வளவு பெருசா போட்டிருந்தே பட்ட பட்டையா எங்க அதெல்லாம் செட்டுங்க வாடகைக்கு எடுத்தது. செட்டா வாடகைக்கு எடுத்ததா? கவரிங் கவரிங்கா? தங்கம் நினைச்சீங்களா? இல்ல அப்ப தங்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நகை வேணுமா? ஏங்க இவ்வளவு நான் கேக்குறேன். ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வரதட்சணை கொடுங்க. அம்மா தாயே போ அந்த பக்கம் போ. எம்மா என்னங்க நக்கல 2 நிமிஷத்துல ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களே வாத்தியவே. கேட்கல நகையில கேக்குறோம்ன்றாங்க. அது ஒரு இரிட்டேட் தான். அது என்ன கொஞ்சம் நாளைக்கு போட சொல்லுவோம். காணாம போச்சா அதான் பெரிய தலைவலி. என்ன மாப்ள எதை தூக்கிட்டு வராரு? ஜி ஒரு 10 நாளா ஆபீஸ் பக்கத்துல ஆளே காணா. ஆளு ஒரு மாதிரி புசிக்கிக்கா வந்திருக்கீங்க. ஆமா, ஒரு க்ளோ இருக்கு. சரி 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 சரி. என்ன என்ன கண்டுபிடிங்க மாமா. கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? புது வாட்ச், புது நகை, செயின். புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆயிருச்சுல எனக்கு. சும்மா கூப்பிட்டாங்க, தாத்தா எல்லாரும் கூப்பிட்டாரு. போன டக்குன்னு கல்யாணம் பண்ணி. ஓஹோ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இது? எப்போ வெளியில 120 ரூபாய் பிரியாணி தான் சாப்பிடுவேன். என்ன லஞ்ச்லாம்? இல்ல இப்போ ஹெல்தி இது. லஞ்ச் கரெக்ட்டா சாப்பிடணும் வச்சிருக்கனால மாதிரி. அது சரியா? இது என்னையா இது? ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ற தண்ணியை ஒரு ஆளுக்கு வச்சு ஹைட்ரேட்டடா இருக்கணும். ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணுமா. எந்த டைம்ல எவ்வளவு குடிக்கணும்னு அளவெல்லாம் இருக்காது. கரெக்ட்டா எழுதி வச்சிருக்காங்க, அளவ வச்சிருக்காங்க. தண்ணி ஒரு பாட்டில் பத்தாதா? இன்னொரு சின்ன பாட்டில் வேற வச்சிருக்காங்க. ஜூஸ் இது 14 மணிக்கு ஜூஸ் குடிக்கணும். அப்ப ஈவினிங் என்ன பண்ணுவ? நட்ஸ் பின்னாடி வச்சிருக்கேன் நான். நட்ஸ் நியூலி மேரிட்ல கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் இருக்கும். கண்டிக்க வேணாம் அப்படியே போயிடும். சரி ஜி, இவனுக்கு அந்த முன்னாடி செய்யாத போல் இருக்கு. நல்லா அப்படி வராங்க, கை வச்சு வராங்க. நான் பேக்கோட வரல போடுறாம பிடிச்ச போல இப்படி கொண்டு போடுறாங்க போருங்க. இவங்க எடுத்து நம்ம காப்பாற்றணும்ப்பா. பொறாம எங்களுக்கு போக போக தெரியும். டே போயிட்டு வர்றேன்ப்பா. ஆமா எதுக்கு எதுக்கு எனக்கு புரியல. சரி 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 விடுங்க. அப்பா பொண்ணுன்னா அப்புறம் பிரியும் போது ஒரு வார்த்தை இருக்கத்தான் செய்யும். கைக்குள்ளே இருந்த புள்ள. சரி சரி வயசாயிடுச்சு. பக்கத்து வீடா இருக்கும். அதுக்கே அழுவாங்க சில பேர். சரி சரி எல்லாம் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. டார்ச்சர் பண்ணிடாதீங்க. சரி சரி முகத்தை பார்த்தா லைட்டா பய மாதிரி தண்ணியை போட்டு வருது. என்ன தேவையில்லாம வராங்க. வண்டி வேண்டாம், வண்டி வெயிட் பண்ணுது. என்ன இப்ப போட்டுக்கிட்டு என்ன அழுதுகிட்டே என்ன என்னப்பா தம்பி வரவே மாட்டாங்க. ஹலோ மாமா மாமா இங்க பாருங்க மாமா. வரல இந்த வீட்டுல என்ன கூட்டிட்டு போலாம். பொண்ணு அனுப்புங்கயா. இங்க வா சொல்றேன் மாமா. இங்க வாங்க, இங்க வா சொல்றேன். என்ன நான் என்ன கேக்குறேன். நான் தெரியாதவன் கட்டி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். சரி அப்பா விட்டு பிரிஞ்சுதே இல்லைனாலும் பரவாயில்ல. ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு காலேஜ் ஹாஸ்டல் வேலை பார்க்கறது ஹாஸ்டல்ல தெரியா இருந்துட்டு புரியல எனக்கு ஒண்ணு. ஏன் பக்கத்து தெரு தான் என் வீடு. ஆமா அப்ப பேசி கூட்டிட்டு போங்க உள்ள போங்க. கூட்டிட்டு போங்க சொல்றேன். என்ன தேவையில்லாத பேச்சு. நீ வீட்டுக்கு போ. என்னம்மா இன்னைக்கு நாளைக்கு தான் போன
மாமா ஊருக்கு. என்ன சாப்பாடு நீங்க வரல, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க வராம. என்ன மாதிரி பண்ணாங்க, முள்ளங்கில முட்டையை போட்டு ஒரு இது பண்ணிருக்கா பாருங்க. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. முள்ளங்கி என்ன செஞ்ச அப்புறம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூடு பண்ணி எடுத்து போட்டால முட்டையை போட்டாடு பண்ணிருக்கா பாருங்க. சாப்பிடுங்க ஜி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு நாள் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? ஒரு வாரம் ஆச்சு. என்ன லைஃப்டா. கிடைக்கிறதெல்லாம் தின்னு புதுசா சாப்பாடு பார்த்தா அப்படித்தான்டா இருக்கும். இதே முள்ளங்கிக்கு 3 மாசத்துலயுமே சண்டை போடல. என் பேர் கோவிந்தடா. டேய் இந்த பாட்டெல்லாம் ஏன்டா ஆபீஸ்ல உட்கார்ந்து கேக்குறது? அத மாத்தி தொலைங்க ஜி. அது ரிங்டோன். அது ரிங்டோனா? ரீல்ஸ் இல்லையா? ரீல்ஸ்ல கிடையாது. ஐபோன்ல வைக்கிற ரிங்டோனா அது? நல்லா ஜாலியா இருக்கா. சரி அது இருக்கட்டும். ஏதோ ஸ்பாம் கால் வருது பாருங்க. ஏதோ யுனிவர்சல் கம்பெனி மூலியே ரொம்ப நாள் ஆச்சு. யுனிவர்சல் இல்ல, மை யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா என் பிரபஞ்சம். புரியலங்க சத்தியமா. ஏங்க என் பொண்டாட்டி நம்பர் ஜாலா பிளஸ் பிரபஞ்சம்னு பெருசாக்கிட்டேன். நல்லா சூப்பரா இருக்கு. இதே வச்சு சுத்துங்க. ஆபீஸ் ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. இது நான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு எங்க இச்சா இந்த மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, சபரி பிக் பாஸ்ல பார்த்தேன். அதெல்லாம் பண்ணா அது மாதிரி பண்ணி பாருங்க. என் பொண்ணாட்ட என்னன்னு சொல்லிருக்கா தெரியுமா? என்னன்னு? லட்டு. பயப்பட வேணாண்டி ஓ புருஷேனா என்ன பண்றானே? எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சிட்டியா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு என்ன, எல்லாம் Dress பேக் பண்ணது அப்படியே தானே இருக்கு. அந்த பேக் அப்படியே தூக்கிடுவோம். அப்படியே எடுத்து கிளம்பிடலாம். சரி ஓகே. ஷிஃப்ட்காரு பார்த்தேன் வரல. ஷிஃப்ட்கார் வரலையா? வரல. அப்புறம் எப்படி போறது? இன்னோவாவே பேசிட்டேன் நானு. இனோவாலே இருக்கனா? சரி இன்னோவா குறா நல்லா போடா. ஜாலியா இன்னோவா? அப்பனா கூட 4 பேர் போலாமே. ஆமா 7 பேர் போலாம். அப்ப நானு அம்மா தம்பி எல்லாரும் வர்றோம். எங்க வரீங்க? ஹனிமூனுக்கு தான். ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹனிமூன் மாமா அது நிலவு மகள அது. என்ன மாப்ள இது தெரியாம அந்த அவளை பெத்திருக்கேன், தம்பியை பெத்திருக்கேன். தெரிஞ்சிட்டுமா வராங்க. நான் சேர்ந்து போவா. நாங்க ஒரு ஜோடியா போறானு. சேர்ந்து போவோம் மாப்ள. இல்லப்பா அது நாங்களே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சங்கடப்படுவாருப்பா அவரு. அது என்ன சங்கடம்? வரீங்களா? நாங்க தனியா இருக்க, நீங்க தனியா போயிட்டு வாங்க. கடவுளே என்ன? அட 4 பேர் சும்மா உட்கார்ந்து போலாம்ல வண்டியில. வெட்டி எத்தனை போகுது வண்டி? டீசல் உங்களுக்கு மட்டும் என்ன? எங்களுக்கு தனியா போறோம். எத்தனை நாளைக்கு எடுத்து வைக்க? 4 நாளைக்கு எடுத்து வச்சிரேன். எடுத்து இது என்ன ஃபேமிலி ட்ரிப்பா போகுது? ஹனிமூன் ட்ரிப் இல்ல போகுது. நானும் அங்க கூப்பிட்டேன். அவரா வந்து கேக்குறாரு. அட போடா. மாப்ள காலை சாப்பாடுக்கு என்ன கட்ட? இட்லி ஏட்ட சொல்லிடவா? இட்லியா? மதியத்துக்கு புளியோதரை கட்டிடுவோம். இட்லி எல்லாம் செஞ்சு புளியோரை கட்டி கொண்டு வா. அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிராதா? சரி நீ கட்டிட்டு போ. கட்ட சொல்றேன். கட்டிட்டு போ. இந்தா சொல்றேன். அடியே என்ன இது? ஐயோ நீங்க சத்தம் கம்மியா பேசுங்க. என்ன நீ புளியோரை கட்டிட்டு இருக்கறவங்கப்பா? ஐயோ எங்க தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்காருங்க. மாமா அவர் கூப்பிடுங்க. சொன்னா கேளுங்க. ஹலோ சொல்லுமா. என்ன எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேமா. நான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டேன், நட்ஸ் சாப்பிட்டேன், பிரெஞ்சு கொடுத்த ஃப்ரூட் சாப்பிட்டேன், லஞ்ச் சூப்பரா இருந்தது சாப்பிட்டேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி குடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஓரமா நின்னு பேசுங்க. ஏதோ தண்ணி குடிச்சிடுறேன். சாரி சீக்கிரம் வரேன். ஓவரா பண்ணிக்கிறீங்க அவன். மாப்ள மாமா என்ன வர போற வீட்டுக்கு விருந்துக்கு வர மாட்டேங்கிறேன். ஏன் மாமா? இல்லம்மா வர அங்க போற அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன். போனேன் நேத்து. அப்ப அக்கா கூப்பிட்டுச்சு, பெரிய மாமா கூப்பிட்டாரு, அவங்க வீட்டுக்கு போனேன் வந்தேன். சரி போனேன் ரைட்டு. ஆமா சின்ன மாமா பக்கத்துல இருக்கானே. சின்ன மாமா வீட்டு தான் கிராஸ் பண்ணி போறோம். வான்னு விருந்துக்கு வாங்கிட்டா வரமாட்டேன். நீங்க எங்க கூப்பிட்டீங்க? வா வரியாமா? நான் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வேணாம், நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லு. புள்ள வரேன். அவ தெரியாம சொல்ல. ஏண்டி நாளைக்கு நான் போய் வாங்கிட்டு எதுக்கு கண்ணை கட்டுறீங்க? எதுக்கு கண்ணை ஏண்டா வரவனுக்கு விருப்பம் இல்ல. பணம் காசோட தான் சேருவீங்க. மாமா விக்ரமன் பட டயலாக் எல்லாம் பேசாத. இல்ல பணம் காசு தான் பணத்தோட சேரும். நான் வரலன்னு சொல்லவே இல்லையே. நான் வா போமா வரல மாமா. நண்டு எடுத்து கொடுத்து வந்திருக்கேன் நானு. நண்டு எடுத்து கொடுத்திருக்கேன் நான் வீட்ல. நீ பழி வாங்குற கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியுது. இல்ல மாப்ள நண்டு தேவையில்லாத வேலை. ஏன் பயப்படுறாரு? சும்மா இருங்க. அவ்வளவு பாசமா ஒரு எவ்வளவு எடுத்து கூப்பிடுறாரு. கண்ணை வேலை கட்டிட்டு நண்டு கடம்பா மீன் ஐயோ வவ்வால் மீன்லாம் வவ்வால்னு ஒரு மீனே கிடையாது. வாவல் இருந்தாலும் உண்மையிலே வவ்வால் வேலை புடிச்சிட்டு சமைச்சாலும் சமைச்சிருப்பான். வனத்துறையில இருந்து தூக்கி உள்ள வைக்க சும்மா இருங்க. சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பா அப்ப பார்த்தாலுமே. சரி வாங்க போ.
வீட்டுல சமையல சாப்பிட்டுருக்கேன் நீ வரைக்கும். எனக்கு அவ்வளவு பாசமா கூப்பிடுறேன். தெரியாம பேசாத நான் நண்டு கிணத்துல இருந்து போங்க. சாப்பிட்டுருக்கேன். ஐயோ, போமா போமா வா. அத்தை சிக்கன் மட்டன் சமைச்சாலே அதுல மீன் வாடை அடிக்கும். இல்ல நண்டு கிண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ பழி வாங்குறதுக்கு தான் என்னை கூப்பிடுற. ஆமா என்ன மட்டும் நேக்கா தள்ளி விட்டு போயிட்டீங்க. எவ்வளவு எங்க வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்காதியா, நான் வரலையா? நல்லா இருக்காது வா. வேணாம். கம்பெனி அவளை விட்டு சாப்பிட ஃபிஷ் ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரசம் கிடையாது, அதுதான் மீன் குழம்பு. அந்த லட்சணத்துல தான் இருக்கு அவங்க வீட்டுல சமையல். நான் தான் தடுத்து நிறுத்துறேன். நீ லூஸ் மாதிரி உள்ள ஆமா, நீ மாட்டிக்கிட்டு எங்களையும் மாட்டிடுறது நல்லது இல்ல. வா. காலைல நாள் விழுறேன். வா. பக்கெட் கிலோ பிரியாணி கூட வாங்கி போடியா. நீ வீட்டுல நல்லா சமைச்சு போட்டான்னு எல்லாருக்கும் போய் சொல்லிடுறேன். ஏன் வெளிய போய் சொல்றதுக்கா கடையில வாங்கி போட்டான் அப்படின்னு சொல்றதா சின்ன மாமன் பெரிய மாமன் மாதிரி ஐயா, செய்யல அப்படின்றது. உங்க வீட்டுல சாப்பிடுறது தண்டனைங்க ஐயா. வேணாங்க என்னை வா விட்டுருங்க. நான் மட்டும் அனுபவிக்கிறேன்ல வா. வர சித்தப்பா. இன்னொரு வா, நாள் நீ தான் சாப்பிடணும் ஆசைப்படல வா. ஆமா. மட்டன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? நம்ம வீட்டுல செய்வாங்க வா. மட்டன் ஐஸ்கிரீம். கிரியேட்டிவிட்டியான வீடு எங்க வீடு. ஏய் வாங்க சார் வாங்க. என்ன பைக்ல வராம என்ன நடந்து வரீங்க? என்னாச்சு? கேப்ல வெளியில நிறுத்தி இருக்கேன். போய் வெளிய வெளில எடுத்துட்டு போக போறேன். நான் பஞ்சர் சேஃப்டி நிப்பாட்டணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். வண்டி புதுசா இருக்கு. ஆமா. புதுசு கல்யாணம். ஏங்க செம்மையா இருக்கே வண்டி. தண்டர்பர்டா. அன்று மேல நிறுத்தி ஆளு சூப்பர் மீட்டர் இருக்காது. சூப்பர் மீட்டியார். சூப்பர் மீட்டர் இது. தனக்கு போலாம். போறீங்க. ஆமா. ஏங்க வண்டி பின்னாடி ஒய்ஃப் அப்படின்னு போட்டு gift படம் மாதிரி போட்டுருக்கு. அது என்னது? மை வைஃப் gift. ஒய்ஃப்ஸ் கிஃப்ட்னா உங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல என் வைஃப் எனக்கு gift வாங்கி கொடுத்தது. அதாங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இல்ல அதான் கல்யாணத்துக்கு gift கொடுத்தது. அது டவுரி. டவுரி கிடையாது. அதான் டவுரி வாங்கியிருக்க. gift. வீட்ல பொண்ணு வீட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. அத டீசென்ட்டா அப்படி கூடாது. ஸ்டிக்கரையாவது பிச்சு உடியா. இத போய் ஒட்டிக்கிட்டு தெரியுமா? அவங்க வீட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களே அவங்க wife ஒட்டிக்கிட்டு gift கொடுத்திருக்காங்க. அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியணும்ன்றக்கா பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லா இத போட்டுட்டு ஊர் பூரா சுத்துங்க. சுத்தி நேரா ரவுண்ட் போயிட்டேன் நானு. ஆமா. முன்னாடி வரேன் பூரா உங்களை புகழ்ந்து பேசிட்டு போவாங்க. சாவு விட்டுட்டு இருப்பான். பெருசா எழுதி விட்டுங்க. இன்னும் பெருசா விட்டவா? இடம் இல்லையே. வாயா. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கல்யாண டைம்ல அந்த செயின் போடுறது, மோதிரம் போடுறது இது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கு அது பழக்கம் கிடையாது. தங்கம் இதெல்லாம் போடுறது சின்ன வயசுல இருந்தே அது பழக்கமே இல்லை. ஏன்னா ஏதாவது நம்ம 10 ரூபா தொலைச்சாலே 10 நாளைக்கு திட்டுவாங்க. சரி தங்கெல்லாம் தொலைச்சேன்னா அவ்வளவுதான் எனக்கு. அதனாலே போடுறது பயம் எனக்கு. அது எங்க தொலைச்சுவேன். ஒரு சில பேர் நான் போட்டு ஏன்னா எனக்கு கவனமே இருக்காது. என்னை பத்தி தெரியும். நான் கண்டிப்பா இப்போ செயினின்னு எங்கேயா போட்டேன்னா எதையா வச்சேன்னா மறந்துடுவேன். எங்க வச்சான்னு கண்டே பிடிக்க முடியாது. அதுக்குதான் நீ போட மாட்டேன். தொலைச்சிருவேன் போட மாட்டேன். நான் கூட பிடிக்காது போல இருக்கா. பிடிக்காது. அது பிடிக்கும். அதனாலதான் பிடிக்காது. ஒரு சில பேர் தங்கனாலே பிடிக்காது. தங்கமும் பிடிக்காது எனக்கு. ஆனா இதுதான் மெயின் காரணம். இதுவும் ஒரு காரணம். அவ்வளவுதான். ஆமா இப்போ தொலைஞ்சா அது ஒரு பெரிய பிரச்சனை. நீ கல்யாணத்துல தொலைச்சி கொலுசு தொலைச்சிட்டு தேடுறாங்க எப்போ கோயில் ஃபுல்லா தேடுறாங்க. அதுதான் போடவே கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு கொடுக்காரு. ஸ்டார்டிங்ல நமக்குமே அது ஒரு புதுசா செஞ்சு நமக்கு ஒரு அடிமை ஸ்டார்டிங் மட்டும்தான். நமக்கு ஒரு அடிமை. நம்மளும் வேற வழி கிடையாது. பொய் சொல்லி ஏமாத்த வேண்டியதா இருக்கும். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்பதான் வருது உண்மையா. இல்ல நான் சொல்லியிருக்கேன். நல்லா இல்லைன்னா சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் நான் இருக்குங்க வச்ச ஃபர்ஸ்ட் சாம்பார். அதாவது சாம்பார்லாம் இப்படிலாம் வைக்கவே கூடாதுன்னு அந்த சாம்பார் நானே சாம்பார் வைக்க கத்துக்கிட்டேன். இப்பதான் தெரியுது சாம்பார் இவ்வளவு ஈஸியா இருக்க. இந்த சாம்பாரே இவ்வளவு கேவலமா வைக்க முடியும். அது உங்களால மட்டும் தான் முடியும். அது ஓகே தான். அது இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து நம்ம சமைக்கிறோம். நம்ம வீடுனா அது நல்லா இருக்கு. ஏதாவது சமைச்சிட்டு போயிடுவோம். இங்க நல்லா இருக்காதுன்னு இந்த பயத்திலே சாப்பிட்டு ஒழுங்காவே வராது. ஃபர்ஸ்ட் சாப்பாடே குழகுழன்னு குழஞ்சு தூக்கிட்டு வந்து உள்ள. அதான் அது கல்யாணம் இப்ப எல்லாருக்குமே இப்ப கல்யாணம் ஆச்சுன்னா மேபி அத கண்டிப்பா அந்த ஒரு வாரத்துக்கு அப்படி ஒரு நிரப்பிலேயே தான் இருக்கும். நம்ம புது பொண்ணு எப்படி சமைக்குதுன்னு அதை சாப்பிடறதுக்கு நிறைய இல்ல அதான் அது கல்யாணம் ஆன பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அவ்வளவுதான்டா இதாண்ட வாழ்க்கை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம கனவு உலகத்துல இருப்போம் ஒரு வாரத்துக்கு. அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்